ஹாய் மக்களே, குட் மார்னிங். காலையில் இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 6:15. இந்த டைமில் நம்ம எஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நான் போகிறது நம்ம வீட்டிலேருந்து ரைட் சைடு போகிற வழி. கேண்டீன் வழி இல்லை, வாயிலேருந்து புகை வருது. இது கம்பெனி கடை வழியாக. தண்ணிக்கு இப்போ நின்று தான் சில நேரம் வாய்ஸ் கொடுப்பேன். புகை பாருங்க ரெடி போய். நேத்திக்கு கொஞ்சம் மழை பெஞ்சி, பெரிய மழை இல்லை, ஓரளவுக்கு மழை. இதோ ரெண்டு நாய் போச்சு, அது தோட்டத்துக்குள்ள ஓடிடுச்சு. அந்த மலை கிட்ட வெயில் வந்துருச்சு. ஓய், என்ன இப்போ இந்த பாதையா அந்த ரோட்டுக்கு ஏறப்போகிறோம். இது ஃபுல்லாக தோட்டங்க. இந்த மேலே இருக்குது தீர்த்தமலை எஸ்டேட். அங்கேயே ஒரு முருகன் கோயில் இருக்குது பாருங்க. அது கம்பெனி கடை. நம்ம வீடு அங்கே இருக்குது. ஏதோ குழி தோண்டியிருக்கு. மூச்சு வாங்குதுங்க. ஏன் தெரியுமா? கீழே அந்த மரம் இருக்கா, அங்கேருந்து ஏறி இங்கே வந்திருக்கேன். அதான் மூச்சு வாங்க. காலையில் நம்ம எஸ்டேட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மழை பெஞ்சது நேற்றுக்கு. வெயில் வந்துட்டு நம்ம வீடு எங்கே இருக்குது தெரியுமா? அங்கே இருக்குது. முருகர் கோயிலுக்கு நேராக மாதா கோயில். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நல்ல வெயில். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே மழை வரலாம். வெயில் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக வெயில் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நேற்றுக்கு இப்படி தான் இருந்துச்சு. அடுத்து மத்தியானம் மழை வந்துச்சு. எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா காலையில். நான் மட்டும்தான் நடந்து வரேன், யாரையும் காணும்.
காலையில் இந்த வெயிலை பார்த்தாலே ஒரு சந்தோஷம்தான். இந்த குளிருக்கு வெயிலில் கொஞ்சம் நேரம் நிற்கணும் போல் தோணும். பனிக்காலம்லாம் வந்துருச்சுன்னு வைங்களேன், வெயிலை தான் நாங்கள் தேடுவோம். வெயில்கிட்ட போய் உட்காருவோம். பாத்திரம் விளக்கணும், துணி துவைச்சா அந்த கையை காய வைக்கிறதுக்கு, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருமா காய வைக்கிறதுக்கு வெயிலை தேடி போய் வேலை செய்வோம். கொஞ்ச நேரம் வெயிலில் உட்காருவோம், கொஞ்ச நேரம் வேலை செய்வோம், வெயிலில் போய் உட்காருவோம். அந்த மாதிரி செய்வோம். போன வாரம் யானை அங்கே தான் நின்றுருக்கு. நான் இப்போ போகும்போது ஆப்போசிட்டில் எல்லாம் வேலைக்கு கிளம்பி வருவாங்க. காலையில் இடியாப்பம் வச்சு, சோறு பொங்கி, கொஞ்சம் தக்காளி ரசம் வச்சு, உருளைக்கிழங்கு பொரிச்சிட்டேன். வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். சரி, காலையில் கொஞ்சம் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்தேன். இது என்ன தெரியுமா? முள்ளாம்பண்ணியோட முள். இது தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மரத்து உச்சியில் வந்து ஒரு குருவி. நான் இந்த பாதையாக தான் கடைக்கு போவேன். நல்ல வெயில். ஆனால் இந்த காலையில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மழை இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஒரு சில்னஸ்லேயே தெரிஞ்சுப்போம். கொழுந்து பாருங்கள், தளிராக இருக்கா. என்னடி தங்கம்? இப்போ நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு பக்கம் வெயில் வந்திருக்கு, ஒரு பக்கம் வெயில் வரல. என்ன போறியா? நான் ஒன்று ஒன்றும் செய்ய மாட்டேன், ஓடு. நல்ல குளிர்ந்த காற்று. காலையில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பரபரப்பாக இருக்கும். நான் என் தங்கச்சி குட் மார்னிங். குட் மார்னிங்க்கா. ஓகேம்மா. வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருக்குமே. ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.